அத்தை, ஏன் அத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அத்தை திடீர்னு பேசணும்னு சொல்றாங்க? நேத்து நைட்டு நடந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன விஷயம் அத்தை? முதல்ல சாமி கும்பிடு, அப்புறமா பேசலாம். கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் சீக்கிரமா சரியாகி என் பசங்க சந்தோஷமா இருக்கணும். வெண்ணிலா என் வீட்டு மகாலட்சுமி. அவ முகத்துல எப்போ நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். கடவுளே, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கு கொடு. எங்க அத்தை எனக்கு சாமி மாதிரி. அவங்களுக்கு இங்க நடக்கிறது எதுவும் தெரியக்கூடாது. நான் எப்பவும் அவங்க முகத்துல சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். வெண்ணிலா, உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், உண்மையை சொல்லணும். நீயும் வரணும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயோ, அத்தையை திடீர்னு இப்படி கேக்குறாங்க. எங்களுக்குள்ள என்ன அத்தை, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். உண்மையை சொல்லு. வருணுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. வருண் என்ன உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு வெண்ணிலா, நீ எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும். எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். என் பையனுக்கு மனைவியா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா அவனை பாத்துக்கணும்னு ஆசை ஆசையா உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்போ ஏதோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன் சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வெண்ணிலா, இது அத்தை உனக்கு கொடுக்கற வாக்கு. நாளைக்கு என்ன நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட நிப்பேன். அதே மாதிரி நீயும் என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும் இந்த அத்தையை விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. அத்தை, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. என்ன நடந்தாலும் நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன்.